அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மொச்சப்பயிர் புளிக்குழம்பு. காய்கறிகள் எல்லாம் போட்டு செய்கிறது புளிக்குழம்பும்போம். ஆனால் நான் யூடியூபுக்காக பேர் மாற்ற முடியாது. இதை நாங்கள் மொச்சப்பயிர் புளிக்குழம்பு தான் சொல்லுவோம். இந்த புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். 50 கிராம் பூண்டு, நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் பழுத்த தக்காளி 2 தக்காளி, 2 கருவேப்பிலை கொத்து, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுக்கிடுவோம். இப்போ நான் காட்டுறதில் இந்த அளவு சின்ன வெங்காயத்தையும் தக்காளியையும் கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அது அப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி ஊற போட்டு அதை நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். மொச்சப்பயிர், இந்த மொச்சப்பயிரை நாளைக்கு நம்ம புளிக்குழம்பு வைக்க போகிறோன்னு தெரிஞ்சால் அந்த நைட்டுக்கு ஊற போட்டு காலையில் அவிக்கும்போது ஈஸியாக அவிஞ்சிரும். இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும், வெந்தயம் கருவிடக்கூடாது, பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். வெந்தயம் வறுப்பட்டுருச்சு அப்படிங்கும்போது அதோடைய வாசனையே நமக்கு காட்டி கொடுத்துரும். அந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்குனா போதும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அடுத்தடுத்து சேர்த்துக்கிடுவோம். நம்ம வதக்கிறதுல தான் இருக்குது. வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கினா போதும். வெள்ளைப்பூடு வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இந்த மசாலாக்களையெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் வதக்கினா போதும். பச்சை வாசனை போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அவிச்சு வச்ச மொச்சப்பயிரை இது கூட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து இதையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நம்ம கரைச்சி வச்சு இந்த புளித்தண்ணியை இது கூட சேர்த்துக்கிடுவோம். புளித்தண்ணியும் அதிகமான தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும். புளித்தண்ணியும் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஒரு கிண்டிக்கிடுவோம். இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிடுவோம். எப்போவுமே கல்லுப்பு சேர்க்குறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. தக்காளி வெங்காயம் அரைச்சோம்ல அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போது அது கூட அதை சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஒரு கிண்டி கொதிக்கிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தாலே தெரியுது நல்லா கெட்டியாக இருக்குதுன்னு. நமக்கு இந்த குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிடவுமே சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். இந்த நேரத்தில் நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுவோம். நல்லா தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தாலே தெரியுது தண்ணி வற்றி எவ்வளோ சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுன்னு. காய்கறிகள்லாம் போட்டு நம்ம செய்கிற புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி பூண்டு, வெங்காயம், மொச்சப்பயிறு இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் வீட்டு பிள்ளைங்களையும் விரும்பி சாப்பிட்டாங்க. பூண்டு, வெங்காயம் இது கூட இந்த மொச்சப்பயிரை சேர்த்து சமைச்சி சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.